நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், எந்திரி. என்ன பாக்குற? இனிமே இந்த பெட்ல உட்கார்றதுக்கும் தூங்குறதுக்கும் உனக்கு இடம் கிடையாது. ஓ, அங்க போய் தரையில படுத்து தூங்கு. ஏன்னா இனி நீ இங்க படுக்கிற தகுதியை இழந்துட்ட. புரியலையா? ஏய், உனக்கு தான் அம்மாக்கிற தகுதியே இல்லையாடி. நீ அந்த பாகியத்தை இழந்துட்டடி. என்னடி பாக்குற? என்னமோ நீ குழந்தையை தூக்கிட்டு இங்க இருந்த அங்கேயும் அங்க இருந்த இங்கேயும் தாலாட்டு பாட்டு மாதிரியே பாக்குற. போடி, போய் தரையில படுப்போ. காவியா, என்னாச்சு? என் மேல கோவமா? ஏய், இங்க பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேள. ஏதோ நடந்து போச்சு. நீ அதையே ஞாபகம் வச்சுக்கிட்டு அடம் பிடிக்கிறது நல்லா இல்ல. அத முதல்ல மறந்துரு. என்ன நான் சொல்றது கேக்குதா? ஒரு பொண்ணு ஒருத்தனோட அன்பா பாசமா இருக்கானா அதுக்கு அர்த்தம் புள்ளைய பெத்து கொடுக்க மட்டும் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒருவேளை குழந்தை பிறக்கலன்னா அவ மலடி, அவ தலையெழுத்து சரியில்லை அப்படி இப்படின்னு பட்டம் கட்டுறது மட்டும் சரியா இருக்கா? உன்னோட வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன். எனக்கு நல்லா புரியுது. இனிமே அந்த பேச்சை விடு. சும்மா சவ்வு மிட்டாய் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்காத. எப்படியோ தப்பு நடந்து போச்சு. அது உன்னாலேயோ இல்ல யாராலேயோ. இத பத்தி எதையாவது பேசி என்ன அடிக்கடி மூட் அவுட் பண்ணாத. இத பாரு, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நீ அத மாதிரி மறந்துட்டு சந்தோஷமா இரு.
எப்படி மறக்கிறது? இது என்ன சாதாரண விஷயமா? இப்ப நீ என்ன சொல்ல வர? எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு முயற்சி பண்ணா நீ மறுபடியும் அதையே பேசிட்டு இருந்தா எப்படி? எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவ. நான் அதெல்லாம் தாங்கிட்டு ராத்திரி உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும் இல்ல? எனக்கும் கொஞ்சம் சூடு சொரணை இருக்கு. ஏய், என்னடி பேசுற நீ? இப்படி பேசுறத முதல்ல நிறுத்து. என் பொண்டாட்டியா என்ன புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நடந்துக்க பாரு. ஒவ்வொரு வாட்டியும் நீ இப்படிதான் நடந்துக்கிற. இதனால எனக்கு உண்மையில கோவம் தாண்டி வருது. ஒவ்வொரு தடவையும் நானும் அப்படி நடந்துக்கிறேன். நீ எனக்கு சொல்றியா? போதும். இப்படியே வெட்டியா பேசுறதுனால ஒரு அர்த்தமும் இல்ல. அர்த்தம் இல்லையா? நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. நீ ரொம்ப சுயமரியாதையை எதிர்பார்க்கிற. ஏய், நான் என்ன பேசுறேன், நீ என்ன சொல்ற? நீ இன்னும் என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிற. நீ பேசுறது எனக்கு புரியல, நீ செய்யறது எனக்கு புரியவே இல்ல. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படியே நடந்துப்பான்? உங்க அண்ணன் கிட்ட பவித்ரக்கா வாய முடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்னால வாய முடிக்கிட்டு இருக்க முடியாது. இனி நான் இந்த ரூம்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோயே, ஏண்டா நாயே வந்தேன்னு கேடு. நான் சேது இல்ல, உன் புருஷன் தனுஷ். நான் மனுஷனா இருக்கிற வரைக்கும் தான் நல்லவனா இருப்பேன். என்ன மிருகமா மாத்திராத. ஞாபகம் வச்சுக்கோ. நான் மறக்க மாட்டேன்டி. நீயும் மறந்துடாத. மத்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. டேய் ஜெய், இங்க என்னடா பண்ற? உள்ள வாடா. வர அப்பா லட்சம் ஜாஸ்தி ஆயிட்டே வருதுமா, தாங்க முடியல. அவர் போனதுக்கு அப்புறம் வரேன். டேய், அவர் என்ன சொன்னாலும் உன் நன்மைக்கு தானடா சொல்வாரு. அப்பா பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லாதம்மா. ஏய், வாய முறா. டேய், என்னடா அம்மா கிட்ட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஹலோ ஹலோ. ஏய், என்ன விஷயம் சொல்லு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன்னா. அண்ணே 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 ப்ளீஸ். நீ உன் வருங்கால மகாராணி கிட்ட நான் தான் பேசுவேன். நான் பேசினதுக்கு அப்புறம் நீ பேசு. அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ டேய் முடியறா. அண்ணி பேசணுங்கறல்ல, அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. ஹலோ திவ்யா. ஹலோ. என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க? ஓ, அவங்களுக்கு நாங்கெல்லாம் தேவையில்லை, நீ தான் தேவையோ? ஹலோ. அவங்களுக்கு வெக்கம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அத்தை, எனக்கு ஒரு சின்ன டவுட். கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா பழகுன மாதிரி தோணுது. அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ உண்மையிலே திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன், எனக்கும் பிடிச்சிருந்தது. சரின்னு அவங்க அப்பா அம்மா பார்த்து இத பத்தி பேசினேன். அவங்களும் நம்ம அப்பா அம்மா வந்து பார்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமே. பிரதீப், முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருந்த, இப்ப என்ன? என்ன யோசிக்கிற? திடீர்னு எப்படா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சது? இல்லண்ணே, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என்னைக்காச்சும் என்ன கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துவீங்கல்ல. அதான் எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு உடனே முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்லதுரா. என்னமோ நாங்க எல்லாம் உன்னை கல்யாணத்துக்கு வற்புறுத்துவோம், நீயா நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா இல்ல? இதுக்கு இந்த போலீஸ் குடும்பம் வேற சப்போர்ட். நடத்துறா, நடத்து.
செய். இனிமே இந்த பெட்ல உட்கார்றதுக்கும் தூங்குறதுக்கும் உனக்கு இடம் கிடையாது. ஏய், என்ன பாக்குற? உனக்கு அம்மாகிற தகுதியே இல்லடி. அக்கா, என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? யாரோட போட்டோ அது? கொடுங்க. போட்டோவை காட்டுங்க. கொடுங்கக்கா, காட்டுங்கன்னு சொல்றேன்ல. உனக்கு எதுக்கு காட்டணும்? உனக்கு எதுக்கு காட்டணும்? இல்ல, நீ பார்த்து என்ன பண்ண போற? தேவையில்லாம நீ என் விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு இது நல்லதில்ல காவியா. பெரிய மகாராணி நினைப்ப உனக்கு. அப்படி சொல்லாதீங்க மாமா. நான் வந்தப்ப அக்கா அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு குழப்பமா இருந்தாங்க. அதான் கொடுங்க பார்க்கலான்னு கேட்டேன். அம்மா தாயே, என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டியா? அவ என் பொண்டாட்டி. அவ குழப்பமா இருக்காளா சந்தோஷமா இருக்காளான்னு யோசிக்க வேண்டியவன் நான், நீ இல்ல. இல்ல மாமா, அது என்ன இல்ல மாமா நொல்ல மாமனுக்கிட்டு? நீங்க இவங்கள சந்தோஷமா வச்சிருக்கீங்களோ இல்லையோ, ஆனா பொண்டாட்டிங்கிறவ புருஷனை சந்தோஷமா வச்சுக்கதான் நினைப்பா. அக்காவும் அப்படிதான். அத புரிஞ்சுக்கோங்க. ஓய் தொலை. இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. ஏய், அந்த போட்டோ கொடு. கொடு. ஆமா, இது உன் கைக்கு எப்படி வந்துச்சு? இல்லைங்க, போர்வையும் தலகாணியும் சரி பண்ணிட்டு இருக்கும்போது பெட்ல கிடந்துச்சுங்க. எடுத்து யாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் காவியா வந்துட்டாங்க. ஏங்க, இந்த போட்டோல இருக்கிறவங்க யாருங்க? உன் தங்கச்சி. ஒழுங்க வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் கவனி. இங்க பாரு, நான் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். உன் கூட பாசமா இருக்கணும்னா நான் சொல்றத மட்டும் நீ கேளு. என்ன கேள்வி கேட்காத, புரிஞ்சதா? இல்லங்க, அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு தெரிஞ்சு என்ன பண்ண போற? அது ஏய், வர வேணுமா? மூச்சு. அட போடி போ, போய் டீயை கொண்டு வா சூடா. வர டார்லிங். சொல்லு சொல்லு, இங்க சிக்னல் கிடைக்குது, சொல்லு. சரி, 10 மணிக்குள்ள வந்துடுற. சரி சரி வச்சிரு. டேய், எழுந்துடுறா. ஊருக்கெல்லாம் விடிஞ்சிருச்சு, இவனுக்கு இன்னும் விடியல பாரு. வெயில் இப்படி அடிக்குது, சொர்ணையும் இல்லாம. டேய் எழுந்துடுறா. காலங்காத்தால வந்துட்டாரு. மாமியார் வீட்டுல உன்னை கண்டுக்கிறதே இல்ல.
அப்படி இருக்கும்போது நீ எங்களை மதிக்க மாட்டேங்கிற. அப்படி இருக்கிற மாமியார் வீட்டுக்கு நீ கொடுக்கிற மரியாதையை பார்த்தா இன்னைக்கு மாடியில வந்து படுத்திருக்க, நாளைக்கு நடுத்தருவுல படுத்தாலும் படுப்ப. பொண்டாட்டிகளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா இந்த மாதிரி மொட்டை மாடியில வந்து படுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. நான் படுக்க கத்திக்கிட்டு இருக்கேன், கவலைப்படுறேன் பாரு. அங்க உன் பொண்டாட்டி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்க நீ கவுந்து அடிச்சு படுத்துக்கிட்டு இருக்க. நீங்க அடிக்கிற கூத்த அந்த கடவுளுக்கே பொறுக்காதுரா. எந்தரா டேய், எழுந்துரு எழுந்துரு. ஏன்பா காலங்காத்தாலும் உயிரை வாங்குறீங்க? ஏசி ஆஃப் ஆயிடுச்சுப்பா, புழுக்கமா இருந்துச்சு, அதான் மாடியில வந்து படுத்துக்கிட்டேன். அது கூட உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? நல்லா சமாளிக்கிறடா. தோ வந்துட்டாங்க பாருங்க உன் மகாராணி. இப்பெல்லாம் சில பொண்ணுங்க நைட்ல புருஷனை கொடுமைப்படுத்திட்டு பகல்ல அப்படியே பதிசேவை செய்யறாங்க. டீய வாங்கி குடி, பதிசேவை. ஏன்டா காலங்காத்தால உயிரை வாங்கிக்கிட்டு. சை. காலையிலேயே வந்து என்ன மூட் அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு. நீ முன்னாடி வந்திருக்கலாம்ல, இந்த தொல்லையே இருந்திருக்காது. நானா வந்து ஒண்ணு வெளியில படுக்க சொன்னேன்? நீ வந்து படுத்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? குடி. சரியா போச்சு, 2 பேத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு பொழுது உருப்பிட்ட மாதிரி தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, இந்தாங்க. அம்மா பேசுமா. என்னங்க, இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம வீட்ல 2 விசேஷம் நடக்க போகுது. ஒண்ணு நம்ம பிரதீப் கல்யாணம், இன்னொன்னு நம்ம மருமகளோட பிரசவம். அதனால நம்ம வீட்ல ஒரு கணபதி ஹோமம் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம மருமகளுக்கு பிரசவம் நல்ல சுகப்பிரசவமா நடக்கும். பிரதீப்புக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியும். ஹோமத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே வச்சா நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஒண்ணு பண்ணலாமே, முதல்ல நம்ம மருமகளுக்கு சீமந்தம் பண்ணிடலாம். அப்படியே நம்ம சம்பந்தி வீட்டுல கர்ப்பமா இருக்கிற கிருஷ்ணவேணிக்கும் சேர்த்து நம்ம ஒண்ணா ஃபங்க்ஷன் பண்ணிடலாம். நீ சொல்றது ரொம்ப நல்ல ஐடியா தான், அப்படியே செஞ்சிடலாமே. இத பாருங்க, எங்களுக்காக இந்த வீட்டுல எந்த ஃபங்க்ஷனும் பண்ண வேண்டாம். இத பத்தி இனிமே யாரும் எதுவுமே பேசாதீங்க. என் குழந்தை மேல யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. என்னடா பேசுற? டேய் கோபி, என்னடா இப்படியா பேசுவ? நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த மகனா, இந்த விசேஷத்தை முன்ன இருந்து செய்யணும். இந்த ஹோமம் செய்யறது சும்மா இல்லடா, உன் குழந்தைக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இத பாருமா, இந்த கடவுள் ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கும் தேவையில்லை, என் குழந்தைக்கும் தேவையில்லை. இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையும் இல்ல, தேவையும் இல்ல. ஏய், இங்க என்ன சினிமாவை காட்டுறாங்க? உள்ள போடி, உள்ள போடி. பிரதீப், அம்மா,
என்னடா நீயாவது உன் அண்ணனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? ஏன் அப்பா மேல இவ்ளோ கோவமா இருக்கான்? அப்பாவை சங்கடப்படுத்தலாமா? என்னத்த எடுத்து சொல்றது? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கான். என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. இங்க பாரு, போன தடவை மாதிரி இந்த தடவை நம்ம திட்டம் பீஸ் போகாதுல்ல. டேய், அது நானா போட்ட திட்டம்டா. ஏதோ தப்பு நடந்து போச்சு. இந்த தடவை உங்க அப்பாவும் இதுல கூட்டணி. கண்டிப்பா எந்த தப்பும் நடக்காது. பாத்துருவோம். அந்த ஆளையெல்லாம் நம்ப முடியாதுமா. ஓ மருமக 2 பேரும் சென்டிமெண்டா பேசினாலுங்கன்னு வையே, அப்படியே மனசு மாதிரி பெல்ட் அடிச்சிருவாரு. அதனால நான் உன்னை சொல்றேன் கேளு. இந்த காவியாவையும் பவித்ராவையும் ஏதாவது சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ணுவோம். அவளுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிளான்ல மாட்டி செத்தே போயிருவாளுங்க. எப்படி யோசனை நல்லா இருக்கா? மடையா, அப்படி செஞ்சாதாண்டா அவளுங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வரும். நாம எதை பண்ணாலும் அவளுங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே பண்ணணும். அதுதாண்டா புத்திசாலித்தனம். அப்பதான் அவளுங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. புரியுதா? இம்புட்டு அறிவே பேசுற, அதனால உன்னை நம்புறேன். நம்புடா சேது, இந்த ஆண்டாள நம்பு. எண்ணி 48 மணி நேரம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. பா. இன்னும் 48 மணி நேரம் தானே, பொறுத்திருந்து பாருடா. எண்ணி 48 மணி நேரம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு.